சிந்திப்போம் செயல்படுவோம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் பெற்றோருடைய வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்பின் கீழே இது 2வது வீடியோ. பெரியவர்களை கனம் பண்ண நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிறத குறித்து தான் நம்ம இந்த நாளில் பார்க்க போகிறோம். 1 பேதுரு 2:17 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாரையும் கனம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. பெரியவர்களுடைய கடமை வளர்ப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், பிள்ளைகளுக்கு நம்ம பெரியவர்களை மதிக்க, அதாவது கனம் பண்ண கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எதற்காக பிள்ளைகளை பெரியவர்களை மதிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், உபாகமம் 5:16 விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாக இருப்பதற்கும் உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. பிள்ளைகளுடைய மனசுல மதியினம் ஒட்டி இருக்கும், அது பிறப்பின் மிளறு அதை அகற்றும் என்று பார்க்கிறோம். அப்ப பிள்ளைகளுக்கு தெரிகிறது இல்லை, இந்த காலகட்டத்துல பெரியவங்களை மதிக்கணும், கனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. நாங்க வளர்ந்த காலெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் எங்களுடைய டீச்சர்ஸையோ மற்றவர்களையோ நாங்க பார்க்கும்போது எழுந்து நின்று வணக்கம் சொல்றதோ இல்லை அவங்களுக்கு முன்னாடி ஈக்குவலா உட்கார்ந்து சேர்ல உட்கார்றதையும் நாங்க இன்றைக்கும் தவிர்க்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனா இந்த காலகட்டத்துல பிள்ளைகள் பெரியவங்க வந்தா டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, வந்தா ஒரு விஷ் பண்றது கிடையாது, வாங்கன்னு கேட்கறது கிடையாது. இப்படிப்பட்ட அடிப்படை கனத்தை கூட பெரியவர்களுக்கு பிள்ளைகள் கொடுக்கறது கிடையாது. அது யாரு கற்றுக் கொடுக்க வேண்டும்? நாம தான் கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படி கனம் பண்ணுகிறதுனால என்ன பயன் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளுடைய வாழ்நாள் நீடித்திருக்கும், அவர்கள் நன்றாக இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்ததாக நம்ம பிள்ளைகளுக்கு யாரை கனம் பண்ண சொல்லிக் கொடுக்கிறோம்? உறவுகளை மதிக்க நம்ம கற்றுக் கொடுக்கிறோமா என்று சொல்லி நம்ம பார்த்தோம்னா ரொம்ப குறைவு தான். பிள்ளைங்க அவங்களே ஒரு கால்குலேஷன் பண்ணிக்கிறாங்க, யாரை மதிக்கணும், யாரை கனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. பணம் இருந்தா மதிக்கிறது, அழகு இருந்தா மதிக்கிறது, அந்தஸ்து அதாவது ஸ்டேட்டஸை பார்க்குறாங்க பிள்ளைங்க. அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னா அவங்களே ஒரு கணத்தை கொடுக்குறாங்க. நிறைய நான் இந்த ஸ்கூல் ஊழியத்துக்கு போகிறதுனால பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நான் பார்க்க முடியுது. அம்மா உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுமா, நீலாம் ஒன்றும் படிக்கலமா அப்படின்னு சர்வசாதாரணமாக தாய் தகப்பனை பிள்ளைகள் மதிக்கிறது கிடையாது. விசேஷமாக பெரிய வயதுகள் ஆகும் போது வேலை ஸ்தலத்துல இதுதான் என் அம்மா, இதுதான் என் அப்பான்னு சொல்லி இன்ட்ரடியூஷன் கூட பண்றது கிடையாது. திருமணத்துல விசேஷமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா பேரண்ட்ஸை மதிக்கிறதே கிடையாது. எல்லாம் அவங்களே முடிச்சுட்டு சும்மா பணத்துக்காக அம்மா அப்பா கிட்ட வர்ற மாதிரி இப்ப பிள்ளைகளுடைய நிலைமை இருக்குது. முக்கியமான முடிவுகளை பெற்றோர்கள் எடுக்காம பிள்ளைகள் எடுக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இவையெல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியவர்களை கனம் பண்ண தெரிகிறது இல்லை, மதிக்க தெரிகிறது இல்லை. இதை தான் நம்ம பெற்றோர்களாகிய நாம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த கனம் பண்ணுதல் எப்பொழுது பிள்ளைகளுக்குள்ள வராது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க பெருமை உள்ளவர்களா இருப்பார்களே, ஆனால் அந்த கனம் கொடுக்கிறதுல அவர்கள் தவறி விடுவார்கள். பெற்றோராகிய நம்முடைய கடமை பிள்ளைகளை எல்லாரும் பார்த்தாலும், அது தாய் தகப்பனாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், சபை சம்பந்தப்பட்ட முதியோர்களாக இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவர்களை மதிக்க நம்ம என்ன பண்ண வேண்டும்? கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இங்க நீதிமொழிகள் 23:22 போடப்பட்டிருக்கிறது, தாயும் தகப்பனை எப்படி பண்ண வேண்டுமா? 23:22 அழகா போடப்பட்டிருக்கு, உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவள் ஆகும் போது அவளை அசட்டை பண்ணாதே என்று வேதம் சொல்லுகிறது. அசட்டை செய்தல் கேட்கிறதே கிடையாது, சொல்லும் பேச்சே கேட்கறது கிடையாது. அப்படி இருக்கக்கூடாது. பிள்ளைகள் நாம தான் தவறு பண்ணிட்டோம், பிள்ளைகளை சரியான வழியில நம்மளால நடத்த மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம். அதே நீதிமொழிகள் 30:17 பார்த்தீங்கன்னா, அசட்டை பண்ணுகிறவனை நதியின் காகங்கள் அவனுடைய கண்ணை புடுங்கும்னு போட்டிருக்கு. கஷ்டமா இருக்குல்ல கேட்கறதுக்கு? தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஒரு வேலை பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள், ஆனால் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அந்த கனம் பண்ணுகிறதுக்கு
நம்ம பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்தேவும் நம்ம சொல்லிக் கொடுத்தோம்னா அது அவர்கள் முதிர் வயதிலும் விடாதிருப்பார்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 44வது வசனத்துல இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, தாயை போல பிள்ளை, அதாவது மகள் என்று சொல்லி பழமொழி சொல்லி இருக்கிறது பைபிள்ல. அப்போ நாம நம்ம பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறோம்? முதலாவது, நான் என் தாய் தகப்பனை கனம் பண்ணினால்தான் எனக்கு இருக்கிற என் பிள்ளைகள், என் சபை மக்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக நீங்கள் இருப்பீர்கள் ஆனாலும் பெற்றோர்களாகிய உங்களுக்கு நான் தாழ்மையா சொல்லிக் கொடுப்பது, நம்ம எதை கற்றுக்கிறோமோ அதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறக்க கூடாது. நம்ம தாய் தகப்பனை நாம் கனம் பண்ணும் போது பிள்ளைகளும் ஆட்டோமேட்டிக்காக கனம் பண்ண கற்றுக்கொள்வார்கள் என்று பார்க்கிறோம். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க தவறின நாம இனி வருகிற காலங்களிலாவது பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை, பெரியவர்களை கனம் பண்ண நம்ம கற்றுக் கொடுக்க மறக்க கூடாது. நாமும் கற்றுக்கொள்ள தவறினோம் என்று சொல்லி ஒத்துக்கொண்டு பிள்ளைகளுக்கு கனம் பண்ணுகிறதை சொல்லிக் கொடுக்கிறதுல நம்ம பெருமிதம் கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 23:25 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை பெற்ற தாயும் தகப்பனும் எப்பொழுது சந்தோஷப்படுவார்கள், அவர்களை கனம் பண்ணும் போது என்று சொல்லிப்பார். கனம் பண்ண நாமும் கற்றுக்கொள்வோம், நம்முடைய பிள்ளைகளுக்கும் நல்ல காரியங்களை கற்றுக் கொடுப்போம். தேவன் தாமே இதை ஆசீர்வதிப்பாராக.